பட்டர் சிக்கன் மசாலா இது கேட்கும் போதே வாய் ஊறுது. இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். இப்போது இது நம்ம ஜென்ரலாக ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு டிஷ். ஆனால் இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பட்டர் சிக்கன் மசாலா வீட்டில் எப்படி செய்கிறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பட்டர் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் மசாலாக்கு ஒரு பவுலில் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் துண்டுகள் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் கெட்டி தயிர், எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 30 நிமிஷம் கழிச்சு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மசாலால ஊற வச்ச சிக்கனை பேன்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்தது இன்னொரு பேன்ல ஒரு பீஸ் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியா நறுக்கின வெங்காயம் 2 இதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 3 தக்காளி பொடியா நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதுல 3 காஷ்மீரி மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதுல 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி மசாலாவை நல்லா மையா அரைச்சிருங்க. அடுத்தது அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு அதுல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோல வச்சு செய்யுங்க. இதுல அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா நல்லா மையா அரைஞ்சிருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அரை கப் தண்ணி மிக்சர் ஜார்ல போட்டு இருக்கிற மசாலாவை இதுல ஊத்திருங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்ச சிக்கன் துண்டுகளை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதுல 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
பேனை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலா தயாராக இருக்குது. கொஞ்சம் கசூரி மேத்தி, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டர் சிக்கன் மசாலாவை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் நான், ரோட்டி, புல்கா, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் பட்டர் சிக்கன் மசாலா டேஸ்ட் கண்டிப்பாக வரும். பட்டர் சிக்கன் மசாலா எப்படி இருந்தது? கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் பட்டர் சிக்கன் மசாலா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நான், ரோட்டி, ஜீரா ரைஸ் இல்லைனா ஃபுல்கா, சப்பாத்தி இது எது வேணால் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.